வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து அக்டோபர் 9ஆம் தேதி வியாழக்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் இந்த அனாலிசிஸை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை பார்ப்போம். அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்க்கும்போது நமக்கு என்ன முக்கியமாக தெரியும்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் வந்து கேப் அப் கேப் டவுனுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது பார்ப்போம். ரெண்டாவது, கிஃப்ட் நிஃப்டியோட வால்யூம் வந்து ரொம்பவே கம்மியாயிட்டு இருக்கு. ஸோ அப்போ இதோட இண்டிகேஷன்ஸ் ஏதாவது நமக்கு மார்க்கெட்டில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஒன்று வந்து கேப் அப் கேப் டவுன், செகண்ட் வந்து வால்யூம் ரிடக்ஷன். ஸோ இது ரெண்டும் வச்சு பார்க்கும்போது நமக்கு நிஃப்டி 50ல் என்ன நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ரெண்டாவது, நமக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் அதாவது பார்ப்போம். அப்போ இந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். என்ன அப்படின்னா, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செவ்வாய்க்கிழமை எம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் புதன்கிழமை ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாம் சேர்த்து என்ன இம்ப்ளிகேஷன்ஸாக இருக்குன்னு சொல்லி நம்ம போஸ்ட் மார்க்கெட்டில் ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணனால, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ப்ரைஸ் லெவல்ஸ் என்ன, ஸோ எந்த ப்ரைஸ் லெவல்ஸுக்கு மேலே போனால் வந்து மார்க்கெட் மேலேயோ, இல்லை எந்த ப்ரைஸ் லெவல்ஸ் வந்து கீழே போனால் நம்ம வந்து புட் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணலாம். ஸோ கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் எந்தெந்த ப்ரைஸ் லெவல்ஸ்க்கு மேலே ஹோல்ட் பண்ணலாங்கிறத நம்ம சொல்லுவோம். அப்போது இது கூடவே பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே இந்த சொன்ன லெவல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டரி கன்ஃபர்மேஷனாக வந்து நமக்கு இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வரும். ஸோ இது எல்லாம் சேர்த்து நமக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஎஸ் மார்க்கெட்டோட இண்டிகேஷன்ஸ் என்ன, அதாவது யூஎஸ் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்குவோம். அதை வச்சு நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஏதாவது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறதில்ல. யூஎஸ் மார்க்கெட் என்ன இன்னைக்கு நடந்திருக்கு, ஸோ இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் நம்ம அதை எதிர்பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது. ஸோ நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்ப்போம். அதுக்கப்புறம் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸோட ப்ரைஸ் ஆக்ஷன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா, கடைசியாக பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட். ஸோ இதெல்லாம் சேர்த்து அனலைஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஸோ மார்க்கெட் எந்த பக்கம் புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நிறையா பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ஹெட்ஜிங்னா என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ ஹெட்ஜிங்க்கான வீடியோ வந்து நாளைக்கோ இல்லைனா இந்த வீக்கெண்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்ஜிங்னா என்ன, அதை எப்படி நம்ம ஸ்ட்ராட்டஜியாக நம்ம பில்ட் பண்ணி பண்ணுறதுங்கிறத டீட்டெயிலான ஒரு வீடியோவாக நமக்கு இந்த வீக்கெண்ட் போடலாம். ஸோ அதை சொல்கிறதுக்காக தான் நான் இப்போ வந்தேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னையோட அனாலிசிஸ் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு சொன்ன மாதிரியே கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவில் நம்ம முக்கியமாக இப்போ கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் இன்னைக்கு காலையில் நமக்கு 6:30க்கு ஓப்பன் ஆகும்போது ஒரு கேப் அப் ஓப்பன் ஆச்சு ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கோல்டன் கிராஸ் வந்திருக்கு. இந்த கோல்டன் கிராஸுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். ஏன்னா ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம். அப்போது நிஃப்டி 50 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் கோல்டன் கிராஸ் வந்திருக்கு. ஆனால் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒன்றும் டெத் கிராஸில் இருக்குது. அப்போது நமக்கு லோவர் டைம் ஃப்ரேம்னா ஒரு இனிஷியல் மூவ்க்கு நமக்கு பாசிட்டிவாக இருக்கலாம். ஆனால் ஒரு ஒரு ஓவரால் ஒரு 2 நாள் 3 நாளை சேர்த்து வச்சு நமக்கு பார்க்கும்போது நமக்கு வந்து டெத் கிராஸாக இருக்குங்கிறனால 100% பாசிட்டிவாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. அடுத்து நம்ம 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் கிஃப்ட் நிஃப்டி பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல கேப் அப் வந்து அதுக்கப்புறம் மார்க்கெட் பாசிட்டிவாக புஷ் ஆயிருக்கு. அப்போது நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா நிஃப்டி 50ல் கேப் அப் சின்னதாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து 3:30க்கு மார்க்கெட் எந்த இடத்துல இருந்துச்சு அண்ட் இப்போ எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தோம்னா நமக்கு 3:30க்கு இருந்ததை விட, ஸோ 3:30க்குன்னு சொல்லும்போது நமக்கு ஏறக்குறைய எந்த ப்ரைஸ் லெவலில் இருந்திருக்கு அப்படின்னா மார்க்கெட் வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 25,110க்கு பக்கத்தில் இருக்குது. அப்போ இந்த 25,110லேருந்து இப்போ இருக்க கரண்ட் ப்ரைஸ் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு எவ்வளோ பாயிண்ட்ஸ், ஒரு 35 பாயிண்ட்ஸ் மேலே இருக்குது அண்ட் இட் இஸ் ஸ்டில் க்ரோயிங். அப்போது எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது மணி 7 அப்படிங்கிறனால ஒரு 8-9 மணிக்கு முன்னாடி நமக்கு ஒரு 25,180லாம் ரீச் ஆயிடுச்சுன்னா நமக்கு நிஃப்டியில் ஒரு ஸ்ட்ராங்கான கேப் அப் வரலாம். ஸோ இப்போதைய டேட்டா வச்சு நமக்கு பார்க்கும்போது மார்க்கெட்டில் ஒரு சின்னதாக ஒரு கேப் அப் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் நமக்கு ஏன்னா நமக்கு இன்னும் 2 ஹவர்ஸ் இருக்குது. இப்போ 7 o'clock தான் ஆயிருக்கு, 8 to 9 இருக்குது. ஸோ இந்த 2 மணி நேரத்தில் வந்து கிஃப்ட் நிஃப்டி ஸ்ட்ராங்காக க்ரோ ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ எந்த பொசிஷனில் இருக்கோ அவ்வளோ நமக்கு கேப் அப் வரலாம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிக்கலாம். அப்போது நம்ம ரெண்டு விஷயம் தெரியுது. ஒன்று வந்து கேப் அப் நமக்கு இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருக்குது. அடுத்து நமக்கு யூஎஸ் மார்க்கெட்டோட சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வால்யூம்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ கிஃப்ட் நிஃப்டியில் யூஎஸ் மார்க்கெட்டில் சமயத்தில் நமக்கு வந்து ட்ரேட் பண்ணுற வால்யூம் குறைஞ்சிருக்கு. அப்போ இதோட இண்டிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ தட் எல்லோரும் தெரிஞ்சுக்குவாங்க.
அப்போது கிஃப்ட் நிஃப்டியில் நம்ம கேப் அப்பும் ஒரு பாசிட்டிவான ஒரு ட்ரெண்டும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இது வந்து நமக்கு நிஃப்டி 50ல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நிஃப்டி 50ல் நம்ம லெட்ஸே லைக் ஒரு 100 பாயிண்ட் இல்லைனா ஒரு 100 பாயிண்ட் பக்கம் கேப் அப் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 25,120 வந்து மார்க்கெட் கிராஸ் ஆயிரும். ஸோ ஆனாலுமே பார்த்தீங்கன்னா 25,200 கிராஸ் பண்ணுறதுக்கு தான் நமக்கு முக்கியமாக தேவை. ஏன்னா நமக்கு நிஃப்டி 50யோட ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த 25,220க்கு மேலே புஷ் ஆனால் தான் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டாக எதிர்பார்க்க முடியும். அதாவது ஒரு ஸ்ட்ராங்காக கேண்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் மாதிரி போகிறதா இருக்கும். அது அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் வரும், செகண்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா சைட்லேயே வரும், திருப்பி ஒரு மேலே கேண்டில் வரும், திருப்பி கேண்டில் கீழே வரும். ஸோ இப்படி போயிட்டு இப்படியே ஆசிலேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ எப்போ வந்து 25,120 தாண்டுதோ அப்போ தான் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவான மூமெண்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி கேப் அப்பே வந்தாலும் மார்க்கெட்டுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் நிஃப்டி 50க்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 25,220 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 25,330 இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து இந்த 3 ரெசிஸ்டன்ஸே தாண்டுமா அப்படின்னா ஸ்ட்ரென்த் அவ்வளவு இருக்குது. ஆனால் மார்க்கெட் தாண்டறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு 25,120 தொடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் கேப் அப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா 25,300 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்குது. ஸோ என்னதான் இருந்தாலும் கேப் அப் வந்து ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே வராது. ஸோ அப்படிங்கிறனால இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் 25,220ங்கிற ரெசிஸ்டன்ஸை கிராஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. ஸோ அப்போ நிஃப்டியை பொறுத்தளவு நமக்கு இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு. செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து 25,300. ஓகே, அப்போது இந்த ஹெட்ஜிங்கில் நமக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்கிறது என்னென்னா இப்போ நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தோம், நம்மளும் நம்புகிறோம் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக தான் போகும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ நான் இந்த இடத்துல வந்து கால் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணுறேன். அப்போ நான் ஆப்போசிட் டைரெக்ஷன் போகும் அப்படின்னு இன்கேஸ் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது இருக்கும்ல. ஸோ அப்போ நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு லோவர் சைடில் பொசிஷன் எடுக்கிறதுக்கு பேர் தான் ஹெட்ஜிங். டீட்டெயிலாக நம்ம வீடியோ வந்து அடுத்து நம்ம டீட்டெயிலாக போடலாம். அப்போ நமக்கு இந்த லோவர் சைடு போச்சுன்னா அதனால தான் நம்ம டெய்லி என்னென்னா மார்க்கெட் இன்றைக்கி மேலே தான் போகும். ஆனால் இன்கேஸ் நமக்கு சொல்ல முடியாத ஒரு நாளைக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் ட்ரெண்ட் ஆகும் பாருங்கள். அந்த சமயத்தில் நமக்கு 25,000 நிஃப்டி 50 கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து புட் ஆப்ஷன் ஹோல்டிங் இல்லைனா மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி நமக்கு கேப் அப் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா, ஏன்னா நம்ம திடீர்னு 9 மணிக்கு ஏதாவது ஒரு நியூஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரு நமக்கு தெரியாத விஷயங்களோ நடந்து மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நமக்கு நிறையா இருக்குது. அப்போ அதை வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் வந்து 25,000லேருந்து மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 24,900 வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் சைட் புஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கே 25,000 கிராஸ் ஆச்சுன்னா நமக்கு ஒரு 100 பாயிண்ட் 120 பாயிண்ட் மார்க்கெட் வந்து டவுன் சைட் ஆகும். கேப் அப் வந்தால் மார்க்கெட் வந்து ஒரு 200 இல்லைனா 250 பாயிண்ட்ஸ் க்ரோத் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு நிஃப்டி 50ல் இருக்கிற முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அண்ட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஹையர் குவான்டிட்டி ஆஃப் காலோ புட்டோ வந்து ஹோல்டு பண்ண வேண்டாம். ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல தாண்டுற வரைக்கும் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸாக தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிறத நம்ம மறந்துட வேண்டாம். அண்ட் நிஃப்டி 50யோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தா நமக்கு வந்து கால் ஆப்ஷன் சைடு தான் ஸ்ட்ராங்கான க்ரோத் இருக்குது. அண்ட் எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா 25,200. ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு சொன்னோம். ஏன்னா நேத்தோட ஹை தான் நமக்கு வந்து 25,220. நேற்றுன்னா செவ்வாய்க்கிழமையோட ஹை தான் பார்த்தீங்கன்னா 25,220. அதை தான் இங்கே சொல்லியிருந்தோம். அப்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் நமக்கு அதை தான் சொல்லுது. அப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் 25,100க்கு மேலே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக இதை தொடும். அப்படி இல்லைன்னா இந்த 25,100 இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், ஒரு கன்சாலிடேஷன் ஆகிட்டு இந்த கன்சாலிடேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து மேலே போகும். ஸோ அப்போது ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னே சொல்லலாம் நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு பார்க்கும்போது 25,100ம் 25,200ம். ஸோ இந்த 25,100 கேப் அப்பில் கிராஸ் ஆயிரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். எப்படி நடக்குதுங்கிறத நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ இதுதான் நமக்கு நிஃப்டி 50. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்செக்ஸ். அப்போ இந்த சென்செக்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டியில் ஒரு முக்கியமாக நான் வந்து இந்த சென்சிபிள்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்ரேட் வியூவில் சென்செக்ஸும் பேங்க் நெக்ஸும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஓப்பன் ஆகிறது இல்லை அப்படின்னு. அப்போ நீங்கள் சென்செக்ஸோட சார்ட் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட புரோக்கர் சைடில் பார்க்கணும். அப்போ இந்த புரோக்கர் சைடில் பார்க்கணுன்னா இப்போ நான் சென்சிபிள்ஸில் என்ன பண்ணுவேன்னா எங்கெங்கெல்லாம் சார்ட் இருக்கோ அந்த இடத்துல நம்ம போயிட்டு ஓப்பன் பண்ணோம்னா ட்ரேட் வியூவோட சார்ட்டே அப்படியே இந்த இடத்துல நமக்கு அப்டேட் ஆயிரும். ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் சென்செக்ஸில் பார்க்குறதாக இருந்தால் நீங்கள் வந்து ட்ரேட் வியூவில் ஓப்பன் பண்ணாமல் உங்களோட புரோக்கர் சைட் ஜெரோதாவாக இருந்தாலும் சரி, தன்னாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே நீங்கள் இந்த மாதிரி ட்ரேட் வியூவோட சார்ட் அங்கேயே ஓப்பன் ஆகும்.
2வது நீங்க எவ்வளோ இண்டிகேட்டர்ஸ் வேணுமோ அவ்வளோ இண்டிகேட்டர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட் இண்டிகேட்டர்ஸோட லிஸ்ட் லிமிட்டடா இருக்கும். பட் நம்பர் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நீங்க இந்த மாரி உங்களுக்கு வந்து புரோக்கர் சைட்ல வரல அப்படின்னா, கண்டிப்பாக நீங்க சென்செக்ஸ் வந்து சென்செக்ஸும் பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ட்ரேடு புரோக்கர் சைட்ல ஓப்பன் பண்ணுங்க. ட்ரேட் வியூல ஓப்பன் பண்ண வேண்டாம். இது நமக்கு முக்கியமா சொல்றோம். ஓகே. அப்ப நமக்கு இப்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சென்செக்ஸ் அப்ப ஓப்பன் ஆகும்போது, மார்க்கெட் கேப் அப்ல வந்து இந்த 82,140 இருக்கு பாருங்க. இந்த ரேஞ்ச தாண்டுனா தான் நமக்கு வந்து மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கும். இல்லாத பட்சத்துக்கு மார்க்கெட் வந்து நெகட்டிவா இல்லன்னா ஒரு சைட்வேஸ் கன்சாலிடேஷனா இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் நமக்கு அதிகமா இருக்கு. அப்ப இங்கிருந்து கிராஸ் ஆச்சுன்னா, நம்ம எவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 82,500 வரைக்கும் மார்க்கெட் புஷ் ஆறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அப்போ இந்த ரேஞ்ச் அதாவது கரெக்ட்டா இந்த பிரைஸ் இல்ல, இந்த ரேஞ்ச வந்து கிராஸ் ஆயிருச்சு அப்படின்னா, 82,500 வரைக்கும் நமக்கு சென்செக்ஸ் ரீச் ஆகலாம். நமக்கு நிஃப்டில சொன்ன மாரியே இன்கேஸ் நமக்கு வந்து சின்னதா கேப் அப் பாசிட்டிவ் மார்க்கெட் எதிர்பார்க்குறோம். ஏதோ ஒண்ணு நடந்து மார்க்கெட் கீழ வந்துருச்சு அப்படின்னா, இந்த 81,700 ஃபர்ஸ்ட் கிராஸ் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஏன்னா இதுக்கப்புறம் கிராஸ் ஆனா தான் ஒரு ட்ரூவான ஒரு மார்க்கெட் டவுன்ஃபால் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் இந்த இடத்துல வரும், திருப்பி மேலே போயிட்டு இப்படி கன்சாலிடேட் ஆகும், திருப்பி வரும். ஸோ அதனால இந்த 81,700ங்கிற பாயிண்ட்ல இருந்து மார்க்கெட் கீழே போச்சுன்னா தான் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும். எவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, 81,200 வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ 81,200 வரைக்கும் நம்ம வந்து மார்க்கெட்ல எதிர்பார்க்கலாம். ஸோ அப்போ சென்செக்ஸோட டவுன்ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா, 81,200 வரைக்கும் இருக்கிறதுக்கான சான்சஸ் நமக்கு நிறையா இருக்கு. இன்கேஸ் அதாவது நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாரி கீழ வந்துச்சுன்னா இவ்வளோ தூரம் வரும். மார்க்கெட் பாசிட்டிவா போறது பட்சத்தில நமக்கு வந்து 82,550 வரைக்கும் இருக்கு. அப்போ சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி பொறுத்தளவு இதுதான் முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலா நமக்கு இருக்கு. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, கடைசியா நம்மளோட பேங்க் நிஃப்டி. அப்ப இந்த பேங்க் நிஃப்டில ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, 56,000 தான் மார்க்கெட் தாண்டிருச்சு. ஸோ அப்படிங்கிறனால நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா, பேங்க் நிஃப்டில 56,500 வரைக்கும் அழகா பேங்க் நிஃப்டி ரீச் ஆறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து செவ்வாய்க்கிழமை 56,500 ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் புதன்கிழமை டவுன்ஃபால் ஆச்சு. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் இன்னைக்கு 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இங்கிருந்து புஷ் அப் ஆறதுக்கான சான்சஸ் நமக்கு நெறையா இருக்கு. ஸோ இந்த 56,500 வரைக்கும் தான் மார்க்கெட் வரும். எனக்கு தெரிஞ்சு அதிலிருந்து மேல வந்துச்சுன்னா, நமக்கு பேங்க் நிஃப்டில லக்குன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அப்படிங்கிறனால ஏன்னா இதுதான் நமக்கு இன்ட்ராடே ரீசென்ட் ஹை இதுதான். அப்ப இந்த ஹைய பிரேக் அவுட் பண்றதுக்கான ஸ்ட்ரென்த் வந்து பேங்க் நிஃப்டிக்கு இருக்குமா அப்படின்னா, கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். ஸோ அப்படிங்கிறனால இங்கிருந்து கிராஸ் ஆச்சுன்னா, நமக்கு அடுத்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 57,000. ஸோ அப்ப பேங்க் நிஃப்டிலயும் நம்ம முன்னாடியே நிஃப்டி 50ல சொன்ன மாரி, இந்த 56,000லேருந்து மார்க்கெட் டவுன்ஃபால் ஆச்சுன்னா, நம்ம எங்க எதிர்பார்க்கலாம்னா, 55,500 வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படிங்கிறனால, இதுதான் வந்து நமக்கு பேங்க் நிஃப்டில இருக்கிற முக்கியமான 3 ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் பாயிண்ட்ஸ். ஸோ இது வந்து 56,000 இந்த ரேஞ்சுன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்ப இதுதான் நமக்கு 4 முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் பாயிண்ட்ஸ் நமக்கு பேங்க் நிஃப்டில இருக்கு. அப்ப நமக்கு ஒரு ஓவரால் மார்க்கெட் பிக்சர் நம்ம இப்ப எல்லாமே சொல்லிட்டோம். கடைசியா நம்மளோட யுஎஸ் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸ் மார்க்கெட் வந்து நமக்கு செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் வந்து டவுன் ஆயிருந்துச்சு. ஸோ யுஎஸ் மார்க்கெட்டோட புதன்கிழமை மார்க்கெட் பார்த்தோம்னா, மார்க்கெட் வந்து குரோத்ல தான் இருக்கு. ஏன்னா, நமக்கு வந்து 8ஆம் தேதிங்கும்போது நமக்கு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல 7:30க்கு ஓப்பன் ஆயிருந்திருக்கும். அதே மாரி நமக்கு நைட்டு 1:30க்கு முடிஞ்சிருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து நேத்து எவ்வளோ டவுன்ஃபால் ஆச்சோ அது ரெக்கவரி ஆயிருக்கு. ஸோ இதே ஒரு பிரைஸ் ட்ரெண்ட் தான் பார்த்தீங்கன்னா, நமக்கு நாஸ்டாக்ல இருந்திருக்கு. ஸோ நேத்து எவ்வளோலேருந்து மார்க்கெட் டவுன்ஃபால் ஆச்சோ, இன்னைக்கு அந்த ரேஞ்ச் ரெக்கவரி ஆயிருச்சு. ஸோ டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜும் நேத்து எவ்வளோ டவுன்ஃபால் ஆச்சோ, அதில ஒரு 90% ரெக்கவரி ஆயிருச்சு. ஸோ அப்போ இந்த பிரைஸ் ஆக்ஷன் நமக்கு நிஃப்டி 50ல நடந்துச்சு அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாரி தான் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியா இருந்துச்சுன்னா 56,500க்கும் அதே மாரி நிஃப்டி 50யா இருந்தா 25,200க்கும் நமக்கு சென்செக்ஸா இருந்துச்சுன்னா, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த லெவல் தான் வரும். 82,140 வரைக்கும் புஷ் ஆகும். ஸோ அதனால நமக்கு கேர்ஃபுல்லா இன்னைக்கு மார்க்கெட் பாசிட்டிவ் மார்க்கெட்டா தான் நம்ம எதிர்பார்க்குறோம். கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. இன்னைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி டேங்கிறத மறந்துட வேண்டாம். ஆல் தி பெஸ்ட். நன்றி. வணக்கம்.